தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழிச்சாலை பணிகள் 2026ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழி சாலை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 1041 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வேகமாக முன்னேறி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பணிகள் 2026ஆம் ஆண்டுக்குள் நிறைவடைந்து வாகன ஓட்டிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 4 வழி சாலை பணி நிறைவடைந்தால் கன்னியாகுமரி மற்றும் கேரளாவிற்கு இடையே சுற்றுலா பயணிகள், பணியாளர்கள் மற்றும் வர்த்தக ரீதியாக பயன்கள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய காரியம் என்னன்னு பார்த்தா, இமய முதல் குமரி வரை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் ஆனதுதான் நம்ம இந்தியாவுடைய வரலாற்றில் வருகிறது. அதே போல இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது டெல்லியிலிருந்து இன்னைக்கு கன்னியாகுமரி வழியாக மீண்டும் கேரளாவோடு இணைக்கப்பட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலை இயங்குகிறது. அப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும்பொழுது இந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 இருந்து ஆரம்பிச்சாங்க. 2026 முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2026 முடியுமா என்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது. காரணம்னா இந்த பணிகளுடைய நிலைமையை பார்த்தா மந்த கதியில் நடந்து கொண்டிருக்கிற இடையில கொஞ்ச நாளாக பணிகள் நடைபெறாமல் இருந்தது. ஆனால் மீண்டும் இந்த பணிகள் நடைபெறுவதை பார்க்கும்போது அந்த வேகம் என்பது இல்லை, மெதுவாக இருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து கேரளா போகணும்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகிறது. ஆனால் இந்த தேசிய நெடுஞ்சாலை போடப்பட்டால் கிட்டத்தட்ட 1 ஹவர்ல நீங்க போயிடலாம். ஆகவே இதனால டூரிசம், சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிக்கும், அந்த பயண நேரம் குறையும். இதே போன்று மக்களுக்கு அதிகப்படியான நேரங்கள் லாபப்படும். ஆகவே இதை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த ரோடு நமக்கு குறைஞ்சது 2018 ஆரம்பிச்சது, இதுவரை முடியல. ஆனா 2026 முடியும் சொல்லி சொல்றாங்க. ஆனா 3 மாவட்டத்துடைய ஏர்போர்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போகணுமானா இதான் மெயினான ரூட்டு. இந்த ரோட்ல தான் நாங்க போகணும். ஆனா போகும்போது பயங்கர பழைய ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட டிராபிக் ஜாம் எல்லாம் இருக்குது. இதனால எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மற்றபடி இந்த ஏரியாவில் மக்கள், நாகர்கோவில், திருநெல்வேலி மக்கள் நிறைய பேர் திருவண்ணாமலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அங்க இருந்து டெய்லி போயிட்டு வர்றதுக்கும் போக்குவரத்துக்கும் பயங்கர கஷ்டமா இருக்குது. அதனால இந்த ரோட தயவு செய்து இந்த அரசாங்கம் இதை கூடிய சீக்கிரத்துல 2026 முடியும்னு சொல்றாங்க. அதை மாதிரி முடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத நான் கேட்டுக்கொள்றேன்.